இல்லை என்று சொல்லுகின்றவன் தன்னுடைய பிள்ளைக்கு கடவுள் இல்லைன்னு பேர் வச்சாயா? அவனை பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து சேர்த்தாங்க. உடனே ஆசிரியர் கடவுள் இல்லை அப்படின்னாரு. உள்ளேனையா? கடவுள் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டேன். உள்ளேனையா? என்னுடைய பரிசு பேப்பரில் ஒருத்தன் எழுதினேன், திமுக துணைன்னு எழுதி வச்சிருந்தேன். கூப்பிட்டேன், இப்படிலாம் எழுதக்கூடாதுடா, இதெல்லாம் பள்ளிக்கூடம் கூட அரசியல் போங்கய்யா, விளங்காம பேசுறீங்க. திமுக துணைன்னு என்ன தெரியுமா? திருச்செந்தூர் முருக கடவுள் துணைன்னு அர்த்தம் ஐயா. நீங்க இது அடுத்த பேப்பரை வாங்கி பாருங்க. அவன் அதிமுக துணை எழுதியிருந்தேன். அதுக்கு என்ன, அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணையிட்டான். என் மனதை திருத்திய முருக கடவுள் துணைன்னு இவர் போயிட்டாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யற, ஒவ்வொரு மாதிரி எழுதுறாங்க. அப்ப அவனுக்கு ஏற்படுகின்ற அந்த துன்பங்களை எல்லாம் போக்குவது யாருடையது? அவருடைய. வாரியாரை போல நகைச்சுவை கருது எதுவும் சொல்ல முடியாது. கூட்டத்தில் அப்படி ஒரு கேள்வி வைப்பார். ஏய் பையங்கெல்லாம் உட்காந்துருக்குறிய, நான் கேள்வி கேட்க போறேன். நான் தான் எங்க வீட்டுக்கு கடைசி பையங்கிறவன் கை தூக்கு அப்படின்னாரான். ஒருத்தன் தூக்கிட்டேன். அதை நீ என்ன முடிவு பண்ற? உங்க அப்பா அம்மாவை முடிவு பண்ணணும். நீ முடிவு கை தூக்குற? அப்படி பதில் சொல்றவனுக்கு இப்படி ஒரு புத்தகத்தை இருப்பாரு. போட்டா பிடிக்கணும், போட்டா போட்டா பிடிக்கணும். அப்ப இதையும் சொல்றாரு, அதையும் சொல்றாரு. இப்ப திருநீர் கொடுக்கறோம்ல, அந்த திருநீரை வாங்கி அப்படியே என்ன செய்யணும்? நெற்றி நிறைய பூசணும். மிச்சம் வந்தா என்ன செய்யணும்? வகுத்துல பூசணும். ஏன்? வகுறுதே வெப்பத்தை தரக்கூடியது, சூரிய நோயை தரக்கூடியது. அதான் வகுத்துல பூசணும். வாரியார் ஒரு இடத்துக்கு பேச போயிருந்தாங்களாம். சோகத்தில் எழுதி போனாங்க, திருநீரிட்டார் கெட்டார், திருநீரிடாதார் வாழ்ந்தார். இப்படி எழுதி போட்டாங்க. சாமி, நம்ம இந்த கோயிலுக்கு பேச வந்திருக்கிறோம், என்ன இப்படி எழுதிட்டாங்க? வாசம் ஏண்டா கவலைப்படுறிய? திருநீர் இட்டு ஆர் கட்டார், திருநீரிடாது ஆர் வாழ்ந்தார் இதாண்டா அப்படின்னா அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாராம். ஒரு இடத்துல காட் இஸ் நோ வேர்னு எழுதியிருக்குல்ல, அது எப்படி காட் இஸ் நவ் ஹியர்னு மாத்திட்டாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு எழுத்தையும் என்ன செய்யறாங்க? மாற்றி மாற்றி கொண்டாந்துறாங்கல்ல. எழுத்துகள் சொல்லில் பிழைகள் ஏற்பட்டால் அதை திருத்துவதற்கு யார் வேணும்? முதியோர் நலன் வேணும். சொற்குற்றம் இல்லாமல் பொருள். மணமகளை போயிட்டு ஐயோ மணமகளினா அங்கே சொல் குற்றம். அமாவாசை போல நீங்கள் வாழ வேண்டும்னா அங்கே என்ன பொருள் குற்றம் ஆயிடுதில்ல. ஒரு தடவை கல்யாணத்துக்கு போயிருந்தோம். மொய் எழுத வேண்டிய ஆள் வரலையா, என்னைய பிடிச்சி உட்கார வச்சாங்க. நீ உட்காருங்கன்னு. நான் கொஞ்சம் சோம்பேறியான ஆள். ஒவ்வொருத்தரும் கவர் கொண்டாந்தேன். கவரெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் எழுதுவோம். எனக்கு கவரை போட்டு அது ரூபா தந்தங்கள் மட்டும் எழுது. கவரை வாங்கி பைக்கில் போட்டோம். எல்லாம் முடிச்ச உடனே கவரை எடுத்து பிரித்து பார்த்தா ஒரு கவரில் 200 ரூபா எழுது. ரூபாயை காண வெறும் கவரை கொடுத்து போயிருக்காங்க. நான் 200 ரூபா குறைஞ்சின்னு சொல்ல முடியுமா? என் பையில இருந்து 200 ரூபாயை போட்டு அந்த மொய் எழுதுக்கு உட்கார்ந்ததுக்கு எனக்கு மொய். யாரோ ஒரு செட்டியாரு அழகா சொல்றாரு. அந்த கணக்கு புத்தகத்தில் எழுதியுமா 4000 ரூபா நட்டம் எழுதியிருக்காரு. உடனே செட்டியார், எவ்வளோ என்னடா 4000 ரூபா நட்டம்? அப்படி எழுதாத, தொழில் பழக கட்டணம், தொழில் பழக கட்டணம் எழுதுடா. நட்டம் 4000. இன்னொருத்தன் ஒட்டகம் வாங்கிய வகையில் 25 ரூபாய்ட்டான். நம்ம ஒட்டி கடைக்கு எதுக்கா ஒட்டகம்னா? நம்ம ஒட்டி கடைக்கு பெட்டகம் தாண்டா வேணும். ஒட்டகம் வேணும்டா. முதலாளி தப்புதான். ஒட்டகம் வாங்கிய வகையில் எழுதிடா. ஒட்டகம் வேணும், ஒட்டகம் எழுதி வைக்கிறேன். யாரா கணக்கு பார்க்கறது அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தர் சிங்கப்பூருக்கு இங்க எந்த ஆளுகள் எடுப்பாங்க. பெரிய கணக்கு பிள்ளைய கூப்பிட்டாரு. கணக்கு பிள்ளை, நீங்க சிங்கப்பூருக்கு போய் அங்க ஒழுங்காம. இன்னொரு சின்ன பையனை கூப்பிட்டாரு. நீயும் போ, அந்த கணக்கு பிள்ளை என்னென்ன செய்யறானோ அதை பூரா எனக்கு எழுது. இவரை கூப்பிடு, இந்த பையன் என்னென்ன செய்யறானோ அதை பூரா எனக்கு எழுது சொல்லிவிட்டாரு. வந்துருச்சு, குமிஞ்சிருச்சு. இவனை பத்தி அவனும், அவனை பத்தி இவனும். கடைசிக்கு 2 பேரும் வந்தாங்களாம். உங்க 2 பேருக்கும் வேலையில போயிட்டு வாங்கப்பா, உங்க 2 பேருக்கும் வேலையில போயிட்டு. ஏன்னா ஒருத்தர், அப்போ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? குறையே சொல்லக்கூடாது. குறை சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இது மாட்டோம். அது மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்றேன், ஆனா இது சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய பிறப்பம் வந்துருச்சு. இப்ப
ஒரு ஆட்சி அவங்க ஆத்தாளை கூட்டியாந்து அவங்க வீட்டில் வச்சிருக்கு. என்ன சொல்லும்? எங்கள் ஆத்தாளை 20 வருஷமா நான் தான் வச்சிருக்கிறேன், எங்கள் ஆத்தாளை நான் தான் 20 சொல்லலாம். இப்போ ஒரு மாமனார் வீட்டில் வந்திருக்காருன்னு வைங்க, அல்லது மாமியார் 20 வருஷமா நான் தான் மாமியாரை வச்சிருக்கிறேன் வாங்க அப்படி சொல்லக்கூடாது. வார்த்தையில கவனிச்சு வருங்கப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பான்னு சொல்லமா இல்லையா? அப்ப ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். சீதா தூக்குப்பட ராம் 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 சொன்னாங்கல்ல, ஒருவேளை ராம் ராம் எழுதிச்சேன்னே அதை ரம் ரம் எழுதிட்டேன். என்னடா வேணும்? ராம் ராம் படிக்கணும், ரம் ரம் குடிக்கணும். அதுக்கு அவன் சொல்றேன், எப்படி சொல்றாங்க? ராமானா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்னும் 2 எழுத்தினால். மதகு வெட்டியில ஒரு ஐயர், திருப்பத்தூர்ல மதகு வெட்டி ஐயர் ஹோட்டல் ஒன்று தெரியுமா? ஃபேமஸான ஹோட்டல். அதே சமயம் சிவகங்கையில நடராஜ ஐயர்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தெரியுமா? அவர் மஃப்டியில அந்த ஹோட்டலுக்கு போய், ஏய் சூடா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அது கொஞ்சம் கிறுக்கு படிச்சு சர்வர், நெருப்பு இருக்குன்ட்டான். ரைட்டு லெஃப்ட் இழுத்துட்டாரு. ரைட் லெஃப்ட் இழுத்தாரா இல்லையா? அப்ப அந்த இடத்துல அவருடைய இது பாதிக்கப்படுதல. அப்ப எந்த இடத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் நமக்கு உதாரணம். வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறோம்ல, இவர் விட்டுருக்காரு, அவர் விடு, 2 பேரும் சந்திக்கிறாங்க. கேப்பு, வீடு வாடகைக்கு விட்டமே, உன் வீட்டில் இருக்கிறவன் என்ன சொல்றேன்? காத்து வரலேங்கிறேன், வெளிச்சம் வரலேங்கிறேன், தண்ணி வரலேங்கிறேன். உங்க வீட்டில் இருக்கிறவன் வாடகையே இல்லைங்கிறேன். அதுக்கு இது பரவாயில்ல, இது வாடகை இல்லைன்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அப்ப ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்று. அது மாதிரி நம்ம பண்டிதமணி கதிரேயன் செட்டியார் இருக்காருல்ல, மகிபாலன் பட்டி, அவர் ஒரு சமயம் மதுரையில மீட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்கன்னு ஒரு காரை பிடிச்சி அடி காரில் வர்றாங்க. திருப்பத்தூர் தாண்ட உடனே காரு கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. எல்லாரும் இறங்கி தள்ளினாங்களாம். இவரு இறங்க, நீங்க இறங்காதீங்க, நீங்க காருக்குள்ளே உட்காந்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சரி பண்ணி மதுரைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே சாயந்தரம் டிஃபன்லாம் ஆன ஒருபாடு பால் கொண்டாந்து விட்டாங்க. பால் ரொம்ப சூடாதுச்சு. இவர் கொண்டாங்க, நான் ஆத்தி தாரேன். என்னடா அங்க தள்ள மாட்டாதவன்னு சொன்னீங்க, நீங்க ஆத்த மாட்டாதவன்னு சொல்றீங்க, என்னை எப்படி தாண்டா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? என்ன ஒரு வழியும் சேர்க்க மாட்டேன். அப்ப அந்த பண்டித மணிக்கு எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? இன்னொரு இடத்துல சொல்றாரு, பால் கொடுத்தாங்களாம். அந்த பால்ல என்ன இருந்துச்சான்? எறும்பு கலந்துச்சான். உடனே ஸ்ரீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறது யாரு? எறும்பு தானே. இப்படி நடைமுறை நகைச்சுவை என்எஸ் கிருஷ்ணன் இருக்காருல்ல, அவருடைய மனைவி பேர் என்ன? டி.ஏ. மதுரன் தானே. அவர் பார்க்கறதுக்கு ஒருத்தர் போனான். ஐயா வணக்கம், வாங்க ஐயா உட்காருங்க, நலமா இருக்கீங்களா? காப்பி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? இவன் கிசும அப்படி, டீயே மதுரம் அப்படின்னா அவளே கொண்டு வருவா. ஐயோ என்ன, அவளே கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருல வீட்டுக்காரரு, அவர் வந்து 12:30 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வராருல. அப்போ ஆச்சு குழம்ப விடவா, குழம்ப அவன் தான் குழம்பி போய் கிடக்கானே, அப்புறம் குழம்ப விடவா, குழம்பு விடவான்னு பொருள் ஆயுதுல. இன்னும் வராது. எங்கள் வீட்டுக்காரரு வத்த குழம்பு வச்சு, அவர் குண்டா இருக்காராம். எங்கள் வீட்டுக்காரரு வத்த குழம்பு. அப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள்கள் உண்டு. அந்த பொருளை அறிந்து நம்ம இப்போ சேர் நிறைய போட்டிருக்கோம்ல, ஒரு செட்டியார்ல சேர்ல அப்படியே சரிஞ்சு கிடந்தாராம். ஏங்க அவர் ஏங்க சேர்ல சரிஞ்சு கிடக்குறாரு? சேர் மார்க்கெட்டு சரிஞ்சு வச்சான். அதனால அவர் என்ன பண்ணாரா, சேர்ல சரிஞ்சு கிடக்காராம். இந்த போட்டோலாம் எடுக்க வர்றாங்க, இவர் கூட ரொம்ப நம்மளை கேவலமாக பார்ப்பாரு கல்யாண கருவில். அண்ணே ஒரே ஒரு தடவை மட்டும் சிரிச்சிருங்கண்ணே, நீ அதுக்கு அடுத்து சிரிக்கவே மாட்டிய. ஒரே ஒரு தடவை சிரிச்சிருங்க, அதோட முடிஞ்சு வச்சுல. மனிதனுடைய இயல்பை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. புதிதாக திருமணம் செய்த போது கனிமோனுக்கு ஊட்டிக்கு கூட்டி போகும்ல, கொடைக்கானல் போகும்ல, ஊட்டிக்கு போகிறது எப்படி இருக்கும்? வளைஞ்சு 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 வரும். அப்போ மனைவி என்ன செய்வா, இதை மேலே சாஞ்சி சாஞ்சி விழுவா. பஸ்ஸு வளைஞ்சு வளைஞ்சு போகும், இவ சாஞ்சி சாஞ்சி விழுவா.
இவன் நினைப்பேன் வளைவா வரப்படாதா அப்படின்னு நினைப்பேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு பழையபடி கூட அவன் மேலே எருவ மாடு மாதிரி மேலே வந்து விழுகுறேன். முதல்ல நல்லா இருந்துச்சு, அப்புறம் 2வது என்ன எருவ மாடு. அங்கே ஒரு வாசனை, வாசரோசா வாடி போகலாமான்னு அது இவன் வா சரோசா வாடி போகலாமா. அப்போ அங்கே எழுதி இருக்கிறதுங்க வாசிக்கிறதுங்க பொருள் வாடி போகுதா இல்லையா? அந்த சூப்பில் துவரம் பருப்பு தானே போடுறோம். சூப்பு துவரம் பருப்பு போடக்கூடாது டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம துவரம் பருப்பு தான் போடுறோம். என்ன பண்ணணும்? பாசி பருப்பு போடணும். யாரும் பாசி பருப்பு போடுறது. முழங்கால் வலி நல்லையா இருக்குல்ல, முழங்கால் வலிக்கு என்ன சூப்பு சாப்பிடணும்? முடக்கத்தான் சூப்புன்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் சாப்பிடணும். அந்த முடக்கத்தான் சூப்பு எல்லா இடங்கள்லையும் அது ஏன் அப்படி போகுது? முடங்கி இருக்கிறதை அத்த வைக்கக்கூடிய நம்ம உடம்பு செக்கச்சவேன்னு வரணும். அதுக்கு என்ன கீரை சாப்பிடணும்? பொன்னாங்கண்ணி கீரை, பொன் ஆம் கான் நீ கீரை. அதனால அதுக்கு பேர் என்ன? பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு. ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை வைக்கிறதுனா என்னுடைய பெருமிஷன் வைக்க முடியாதுன்ட்டேன். அவ்வளவு பிரியமாடா எப்படி நாளில் ஒருவனும் முருங்கைக்கீரை வேலை ஒருவனும் இங்கே பூரா வெப்பமாய் போச்சு. அதுக்கு என்ன செய்யணும்? அகத்திக்கீரை சாப்பிடும் போது ஈரல் அறுவை நீரில் தெரியும், உடல் அறுவை கோடி வாயில் தெரியும். அப்போ என்ன செய்யணும்? மதியம் இல்லைன்னா நீர்மோர் சாப்பிடணும். ஒரு வீட்டில் நீர்மோர் கொடுத்தா நம்மளை கேவலமாக பார்க்குறேன், கஞ்சப்பைய. நல்ல ஒரு ஜூஸ் கொடுக்காம. இன்னொன்று நம்ம செய்கிற தவறு, கல்யாண கரவையில் பொண்ணழைக்கிறதுக்கு போகிறோம்ல, சாப்பிட்டு முடிக்கிறோம்ல, என்ன கொடுக்குறாங்க? ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீம் என்ன தன்மை? குளிர்ச்சியானது, பால் சூடானது. இது ரெண்டையும் சாப்பிட்டு கதை முடிஞ்சோம். ஒரு செட்டியார் ஒரு 5 வடை சாப்பிட்டாரியா பொண்ணழைக்கிற வீட்டில். மிளகா சட்டியை தொட்டு 10 வெள்ளை பணியாரம் சாப்பிட்டாரு. மாட்டிட்டாரு, அது பின்னாடி மாட்டிருச்சு. அவர் இப்படி மாட்டினாரு. அவருக்கு அப்ப அளவுக்கு மீறினால் அவனும் ஆசையே படக்கூடாதுயா. சாந்தி செஞ்சாச்சுனாலே என்ன வரணும்? ஆசை வரக்கூடாது. எனக்கு 20 வயசுல சாந்தி வந்துருச்சுட்டேன். 60 வயசுல இல்ல சாந்தி, 20 வயசுல எப்படி சாந்தி? என் மனைவி பேரு சாந்தியா, அதான் 20 வயசுல சாந்தி வந்துருச்சுட்டேன். அப்ப 60க்கு 80 ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றோம்ல. முறுக்கு இருக்குல்ல, நம்ம வீட்டில் செட்டியார் செய்யறோம், மிக்சி இருக்குல்ல, மிக்சியில முறுக்கை போட்டு அப்படி அரைச்சி அப்படி சாப்பிட்றோம்ல. ஆசை யாரையாட்டி தீவிட்டா கல்யாணம் நடக்குதுல்ல. கல்யாணம் நடந்த அடுத்த நாள் நம்ம செட்டி வீட்டில் கல்யாணம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகணும்னு சொல்லவே மாட்டோம். அப்படி சொல்றோம்ல. அவங்களாம் போகிறதுக்கு என்ன செய்வோம் தெரியுமா? கும்மாயமும் தவள வடையும் போட்டான்னா அடே நீ போயிரு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமாயிரும். ஐயர் வீட்டில் என்ன செய்வாங்க தெரியுமா? தேங்காய் கொடுப்பாங்க. தேங்காய் இனிமேல் நீக்கு தேங்காய். தீவா ஜெகநாதன் ஒரு செட்டியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாராம். அப்ப கார்வார்னு இருப்பாங்க. அண்ணே உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இன்னொரு வகுறு வேணும் அப்பா. அப்புறம் அவருக்கு ஒரு பை கையில் கொடுத்தாங்க. நான் வரும்போது கிழவனா வந்தேன், இப்போ போகிறது பையனா போகிறேன். அப்போ எவ்வளோ நாசுக்கா சொல்கிற ஒரு இதில் அந்த நடைமுறை நகைச்சுவை என்பது அப்படி வரணும். ஒருத்தனை அல்வா வாங்கி அரைச்சணும், கண்ணங்கரைன்னு அல்வா வாங்கி அரைச்சேன். ஏய் என்னடா கண்ணங்கரைன்னு அல்வாவே இருக்கு, எங்கே வாங்கினேன்? இருட்டு கடையில் வாங்கினேங்க. அப்போ இருட்டு கடையில் வாங்கினா அல்வா எப்படி இருக்கும்? இருட்டாக தானே இருக்கும். மைசூர் பாகு ஒரு இடத்துல கொடுத்தாங்க. மைசூர் பாகை வாங்கி அவன் டேபிளுக்கு அடியில் வைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவ்வளவு கல் மாதிரி இருக்கு மைசூர் பாகு. அப்போ அது என்ன செய்யணும்? மென்மையாக இருக்கணும்ல. சில பேர் வாயில் போட்டோன்னு அப்படி சர்க்கரையாக இருக்கு. சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும்ல, சுகர் கம்ப்ளைண்ட் உள்ள வீட்டு மைசூர் பாகு கொடுமா. சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளாதவரும் இல்லவர் என்ன சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவர் கண்டு மகிழ்வார், இல்லாதவர் உண்டு மகிழ்வார். ஏன் இவங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு? ஆட்சிக்கும் செட்டியாருக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? பந்தியில் உட்காந்து சாப்பிட்றோம்ல, கொண்டாந்து வைக்கிறாங்களே, நம்ம பூராத்தையும் தின்னு விடுவோம். ஆனால் அவங்க என்ன பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கொண்டு ஒரு பையன் சொன்னேன், அப்பத்தா வர வர நீ ரொம்ப பொய் சொல்கிற, ஏன்டா பச்சை தேங்காய் தாரேன்னு சொல்லிட்டு வெள்ளை தேங்காய் தார என்ன பச்சையாக இருக்கு. அப்போ நீ என்ன செய்கிற? பொய் தானே சொல்கிற. இன்னொரு பையன் வேடிக்கையாக பேசுனேன், அம்மா நீயும் கருப்பு தானே, நானும் கருப்பு தானே, அம்மாவும் கருப்பு தானே,
ஐயாவும் கருப்பு தானே, தோசை கல்லும் கருப்பு தானே, தோசை கரண்டியும் கருப்பு தானே, தோசையும் கருப்பா தாரியே, தோசையாச்சும் கொஞ்சம் முருகலா தரப்படாதா? அதனால புலல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர். இப்ப எங்க மழலைச்சொல் கேட்கிறோம்? கேட்கல இல்ல. எங்க உண்டு முதியோர்கள் இதுகள்ல தெளிகிறோம். காசு இருந்துச்சுன்னா தயவு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், காசு இருந்துச்சுன்னா தயவு செய்து யார் வீட்டிலும் போய் இருக்க வேண்டாம். இருந்தால் மதிப்பே இருக்காது. அப்படி இருந்தாலும் கையில கையிருப்பு வச்சுக்கிறோம், அப்பதான் விறுவிறுப்பா இருக்க முடியும். மகளா இருந்தாலும் பேரனா இருந்தாலும் பேத்தியா இருந்தாலும் பூரத்தையும் கொடுத்துவிட்டு ஓட்டாண்டியா இருக்கக்கூடாது. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று எதிர்கொள்வர். இல்லானே இல்லாலும் வேண்டாள் இன்றெடுத்த தாயும் வேண்டாள் செல்லாத அவன் வாயிற்சொல் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம கையில இருந்தா நம்ம நோக்கமெல்லாம் ஜெயிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்னோட தெரியுமா? முழுப்பரிச்சலீவில் 4 பேத்திகள் அவங்க ஆயா வீட்டுக்கு வந்துச்சுங்க. திருவிழா நடக்குது. அவங்க ஐயா சொல்லு, இங்க பாருங்கம்மா, திருவிழாவுக்கு போங்க, ஒருத்தர் காணோம்னு நீண்ட நேரம் இருக்காதிய, ஆட்டோ பிடிச்சி வந்துருங்கப்பா, என்னப்பா அப்படின்னு அறவரை சொல்லி விடுறாரு. இதுங்க போய் திருவிழாவை பார்த்துட்டு ஒன்று தேடிச்சிய ஆளுகளை காணும். 4 பிள்ளைங்க 4 ரூபா கொடுத்தா ஆட்டோ பிடிச்சி வந்துருச்சு. ஐயா சொல்றாரு, பைத்தியார பிள்ளைகளா இருக்கிறீ, கூட கொஞ்ச நேரம் எடுத்து பார்க்கப்படாதா? 400 ரூபா போச்சு. அப்ப நம்ம என்ன செய்யறது? சொல்லி ஜெனரேஷன் கேப்னா என்ன தெரியுமா? 50 ரூபாய மிச்சப்படுத்துறதுக்கு 30 நிமிஷம் நடந்து வந்து நம்ம அப்பா, 30 நிமிஷத்தை மிச்சப்படுத்துறதுக்கு 50 ரூபாய ஆட்டோவில் கொடுத்து போனது மகன். அப்ப 2 பேருக்கு உள்ளது ஜெனரேஷன். அப்ப இருந்தது காசுடைய அருமை இருந்துச்சு. இப்ப காசுடைய அருமை தெரியும். யாராச்சும் இளைஞ நடக்கிறானாங்க, இங்க இருந்து அங்க வருது பைக்கு. நம்ம என்ன செஞ்சோம்? பூரா நடந்தோம். அந்த காலத்திலலாம் ரைஸ் மில்லில் போய் சுந்தரம் செட்டியார் ரைஸ் மில்லுன்னு இருக்கும் நாட்சங்கோட்டையில். நான்லாம் 4ஆம் கிளாஸ் படிக்கிற போது பொட்டிகளை எங்கள் ஆத்தா தலையில் தூக்கி வச்சிடும், கொண்டு போய் அரைச்சி அவளை கொண்டுட்டு வரணும். இப்போ உட்காந்தே அரைக்கிறாங்க. எவனும் எந்த வேலையும் பார்க்க முடியல. மகன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியலைங்க. ராத்திரி 11 மணிக்கு ஒருத்தருக்கு வகுத்தவழி வந்துருச்சு. சூரன் டப்பாவை திறக்கிறாரு, அது வெறி டப்பாவா இருக்கு. மகனை கூப்பிடுறாரு, டேய் அப்பாவுக்கு வகுத்த வழி தாங்க முடியல, சூரனை டப்பாவில் இல்லை 3ஆவது தெருவில் அந்த வைத்தியம் இருக்காரு, போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு கெஞ்சிறாரு. ஓ அப்பா, மழை பெய்யுது. மழை பெய்யுற போது எப்படி கொடையை பிடிச்சிட்டு போடா, இருட்டா இருக்கப்பா, டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு போடா. ஒரு கருப்பு நாய் கிடக்கு, அதெல்லாம் ஓடி போயிடுச்சுடா. அப்படியா, நான் போய் கதவை தட்டுறேன், வைத்திய திறப்பாரோ திறக்க மாட்டாரோ? அட திறப்பாரா. அப்படியே திறந்தாலும் வைத்தியர் இருக்காரோ இருக்க மாட்டாரோ? இருப்பாரா. அப்படியே இருந்தாலும் மருந்து டப்பா வச்சிருப்பாரோ வச்சிருக்க மாட்டாரோ? மருந்து டப்பாவில் மருந்து இல்லைனாலும் கேட்டு இதுக்கு எனதுக்கு என்ன போக சொல்ற இத்தனையும் கேட்கறது. அப்போ அவன் மனசு என்னாகும்? நோவுமா இல்லையா? பிறருடைய மனதை நோகடிக்காமல் எவன் இருக்கிறானோ அவன் யாரால் மதிக்கப்படுவான்? ஆண்டவனால் மதிக்கப்படுவான். நல்ல பிள்ளை. இப்ப இன்னொரு சேர்த்துக்கணும், நல்ல பிள்ளை, நல்ல மருமகள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தவம் பண்ணி இருக்கணுங்க. ஒரு பழமொழி வரும் தெரியுமா? நல்ல மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன், அப்படி சொல்லவே கூடாது. மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமில்லை, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவளின் பெற்றோர் வளர்க்கும் விதம். அவங்க ஆத்தா எப்படி, இப்ப நம்ம இடத்துல ஒரு வேலை செய்ய முடியாதுன்னு உடனே யாரை திட்டாங்க? உங்க ஆத்தா இப்படித்தான் சொல்லி கொடுத்தாளா? அப்ப யாருக்கு அந்த திட்டு கிடைக்குது? ஆத்தாளுக்கு தானே. அப்ப மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது தவறு. அவளின் பெற்றோர் வளர்க்கும் முறை நான் ஏற்கனவே சொல்றது உண்டு. அந்த காலத்திலலாம் நம்ம விறகடுப்பு தானே, கேஸ் அடுப்பு கிடையாது. இல்லை, சிந்தி மூக்கெல்லாம் வீங்கி போச்சான் ஒரு ஆட்சிக்கு.
இந்த ஆட்சியெல்லாம் ஞாபகம். அந்த காலத்து ஆட்சிக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கியா. ஒரு செட்டியார் கோபம் வந்தா ஆட்சியை டப்புன்னு அடிச்சு விடுவார். இப்படி அடிச்சவர் ஒரு நாள் அந்த ஆட்சி அழுதுருச்சு. பங்கஜம், இத்தனை நாள் அடித்தேன், அழுகவே இல்லை, இன்னைக்கு ஏன் அழுகுற? போயா புரியாத மனுஷனை, இத்தனை நாள் அடித்தேன், வலிச்சிச்சு அழுதே, இன்னைக்கு அடித்தேன் வலிக்கலை, உன் கையு பணம் இல்லாமல் போச்சு அப்படின்னு நினச்சிட்டேன் அழுகுற. அந்த ஆட்சிக்கு அப்போ அந்த காலத்து ஆட்சிக்கு இந்த காலத்துக்கு அப்போ படிப்பு இல்லை, படிப்பு இல்லை. இப்போ என்ன இருக்கு? படிப்பு இருக்கு, கை நிறைய காசு இருக்கு. போயா, நீ இல்லைன்னா ஆளு நானா நீயா பாப்போமா? கோர்ட்ல ஏறிக்கிறவா, கோர்ட்டு டைவர்ஸ். அன்பு அதிகமானால் அவருக்கு பேர் என்ன? லவ்வர்ஸ். வம்பு அதிகமானா டைவர்ஸ். இப்போ இதான் நடக்குது. அப்போ யார்கிட்ட பணம் அதிகம் வருதோ, இன்னொன்று பொண்ணு அதிகமாக சம்பளம் வாங்கி பையன் குறைச்சி சம்பளம் வாங்கினா அந்த பையனை செல்லா காசா மதிப்பே கொடுப்பார். அந்த காலத்தில் நம்ம ஆட்சியை சம்பாரிச்சாங்களா? இல்லைல்ல, நம்ம கொண்டாந்து கொடுத்ததை வச்சு சிறுவாட்டு படம் வச்சு தானே அதை. அப்போ பொருளாதாரத்தில் அப்போ சிறந்து விளங்குறவங்க ஆட்சிமார்களே தானே இருக்காங்க. இன்னும் சொல்கிறது நிறைய சொல்லிக்கலாம். எம்ஏ எம்எஸ்சி இப்படி அந்த காலத்தில் பொங்கல் வைப்போம்ல, பொங்கல் வைக்கிறது வளவுக்குள்ளே தானே வைப்போம். வளவுக்கிறது மண்ணடுப்பு தானே. மண்ணடுப்புங்கிற போது அந்த பொங்கல் வைக்கிறது மண்பானை தானே வைப்போம். அதுக்கு மஞ்சள் கொத்து கட்டுவோம்ல, கோலமெல்லாம் போடுவோம்ல, போட்டு அந்த பாலெல்லாம் களைஞ்சி ஊற்றுற போது இந்த ஆட்சி வேகமாக ஏதோ உள்ள வேலைக்கு போகிறபோது மருமகளை கூப்பிட்டு, ஆத்தா இங்கே வா, இந்த பாலை பானையில் ஊற்றி இருக்கிறேன், அரிசியை போட்டுக்கிறேன், அப்படி மேலே பொங்கி வரும். மேலே பொங்கி வரும்போது துடுப்பை போட்டு 2 கிண்டு கிட்டி ஒரு குத்து குத்து. இந்த பிள்ளை 2 கிண்டு கிண்டுச்சு, ஒரு குத்து குத்துச்சு, வந்துச்சு துடுப்பு வெளியே. அப்போ எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த அனுபவ கல்வின்னு ஒன்று இருக்குல்ல. ஒருத்தன் வீட்டுக்கு புளிப்பணியாரம் சுடு, ரொம்ப நாளாச்சு சாப்பிடணும், புளிப்பணியாரம் சுடு அப்படின்னா உடனே இந்த பொண்ணு போனோம், ஆத்தா எங்கள் வீட்டுக்காரரு புளிப்பணியாரம் சுட சொல்லிக்காரு, எத்தனை அடி ஆழந்தோன்ட்ட, எத்தனை அடி ஆழந்தோம். அப்போ தெரியல, புளியில் பண்ணாங்குழியும் போச்சு, புளிப்பணியாரம் போச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல வீட்டில், அது இட்லியா கருமோ வழுக்கத்தலை மாதிரி இருக்கு. பெரும்பாலான வீடுகளில் எதைத்தான் வாங்குறோம்? மகராசங்க கொண்டாந்து விற்கிறாங்கல்ல, மாவ், அவன் சத்தம் போடக்கூடியல சொல்லியா மாவ் மாவ், அதை வாங்கிறோம். வழுக்கத்தலை மாதிரி இருக்கு. அது 4 இட்லி சாப்பிட முடியாது, 2 இட்லி சாப்பிட்டாலே போதும். சிசியாட்டேன் ஒரு கடையில் போய் பேப்பர் ரோஸ்ட்டு கேட்டேன். அது பேப்பர் ரோஸ்ட்டை கொண்டாந்து வடையும் ஒன்று வச்சுட்டேன் மேலே. ஏன்டா வச்சுட்டேன்? பேப்பர் ரோஸ்ட்டு பறக்காமல் இருக்கணும்னா டேபிள் வெயிட் வேணும்ல, அந்த டேபிள் வெயிட்டையும் கொண்டாந்து வைக்கிறேன். இன்னொருத்தர் கேட்டேன், அண்ணே மூளை இருக்கான்னு கேட்டேன். வந்தவங்களுக்கெல்லாம் மூளை இருந்துச்சு, உங்களுக்கு தாங்க மூளை இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ கண்ணாடி போட்டிருக்கோம்ல, பரீட்சைக்கு போகிற போது படிக்கணும். கண்டெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி நினைச்ச வேண்டியல படிக்க வேண்டியது. ஒரு சமயம் அரவிந்தர் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இப்படி போட்டார். தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. என்னய்யா என்ன போட்டாலும் தெரியல தெரியல. எனக்கு தான் எழுத படிக்க தெரியாதுல்ல. அப்போ அதை அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. கல்வியில் அனுபவ கல்வின்னு பேர். அந்த அனுபவ கல்வியை எடுத்து சொல்றதுக்கு யார் வேணும்? முதியோர்கள் வேணும். அந்த முதியோர்கள் சொல்றத நம்ம இளமை முதுமைக்கு துணையாகும். முதுமை இளமை என்ன செய்யும்? படிப்பினையை ஓட்டும். இளமையும் முதுமையும் இணைந்தால்தான் வாழ்க்கை. இளமை என்ன பருவம்னு? இளமை வசந்த காலம். இளமை வசந்த காலம். முதுமை என்ன காலம்? அசந்த காலம். அந்த வசந்த காலம்னா அந்த அசந்த காலம். முதுமைக்கு என்ன பிடிக்காது? இளமைக்கு என்ன பிடிக்காது? இளமைக்கு அறிவுரையே பிடிக்காது, முதுமைக்கு அடக்குமுறையே பிடிக்காது. இது ரெண்டும் இணைந்தால் அந்த முதுமையும் இளமையும். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, ஐயா, அப்பத்தா, ஆயா, இதெல்லாம் உறவு முறை. இப்போ உறவு முறை என்பதே இல்லை. கொடுத்து கொண்டே இருந்தால் உறவு வளரும், கொடுத்ததை அடுத்து கேட்டால் பகை வளரும். இன்னொரு விதான ஒருத்தர் கேட்டார், நான் அவர் என்ன சொல்கிறோம் இல்லை. இப்போ ஒரு வீட்டில்
அக்காவை கட்டி கொடுத்துட்டான், தங்கச்சியும் கட்டி கொடுத்துட்டான். ஒரு பொது சொத்து இருக்கு, அதை பொது சொத்தை வித்துட்டான், காசு வருது. பொது சொத்து காசுங்கிறத அந்த பிள்ளைக்கு உரியதானே, அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டான். இது இயல்பு. அவங்க அப்பா கடை வச்சுட்டு போயிட்டாரு, 10 லட்சம் ரூபா. அக்கா நல்லா வசதியா இருக்கிறா. தம்பி, அப்பா கடை வச்சுட்டு போயிட்டாரு, நீ ரொம்ப சங்கடப்படுற, என்கிட்ட ஒரு 5 லட்சம் தாரேன், கொடுப்பாங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு கொடுக்க மனசுதான் எங்க வீட்டுக்காரரு சம்மதப்படலை. யார் தலையில தூக்கி போடுவாங்க? அங்க தூக்கி அப்படி போட்டுறாங்களா இல்லையா? அப்போ உண்மையாகத்தான் இருக்கு. என்னைக்குமே உண்மையாக இருந்தால் அது நமக்கு பயன்படாது. இன்னொன்று சொல்றேன், இந்த இதுகளெல்லாம் சொல்லுது. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம்ல, சாமி கும்பிடுற போது என்ன கை வைக்கிறோம்? முதல்ல என்ன கை? கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு அப்புறம் என்ன கை போடுறோம்? காணிக்கை போடுறோம். இது எதாச்சு? வாடிக்கையா போச்சு. இறைவன் என்ன செய்யறேன்? வேடிக்கை பார்த்துக்கிறேன். பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. எல்லாரும் நம்மளை வந்து கூப்பிடுறாங்க, அது வேணும் இது வேணும். நம்மளை நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்களா? நம்ம எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிருவோமா? கடலுக்குள்ள ஒளிஞ்சிருவோம். நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள வந்துருவேன், கடலுக்குள்ள மேலே போவோமா? விமானத்திலே வந்துவேன். அப்போ எங்கதான் போறது? ஒன்றும் இல்லை. பூலோகத்துக்கு வா எப்படிங்கிற ஒரு 2 பேரும் பூலோகத்துக்கு வந்து ஒரு வீட்டினுடைய திண்ணையில படுத்துக்காங்க. அப்போ வீட்டுக்காரன், ஏண்டி நான் கொண்டாந்து வச்ச பணம் பூரா காணாம போகுது, இந்த பணம் காணாம போறதுக்கு எங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்குறேன். உடனே அவ சொல்றா, ஒன்றும் இல்லை, பையன் விட்டு புத்தகத்துக்குள்ள வைங்க, அவன் எடுக்கவே மாட்டேன். அது மாதிரி பக்தருடைய மனசுல வைங்க, என்னவே செய்யவே மாட்டான். எதையுமே நம்ம என்ன சொல்றோம்? தலைவிதின்னு சொல்றோம்ல, விதிச்சதை என்ன செய்ய முடியாது, யாராலையும் மாட்ட முடியாது. கவலை. நம்ம கண்ணை அழகா இருக்கணும். என்னாச்சு? எப்படி செய்யலாம்? கண்ணை அழகா இருக்கிறதுக்கு என்ன வழி? ரோஸ் பவுடர் போடலாம, பான்ஸ் பவுடர் போடலாம, இதெல்லாம் அழகுன்னு சொல்லக்கூடாது. அழகு எப்ப இருக்கு தெரியுமா? கவலை இல்லாம ஒருத்தனை, உனக்கு என்னடையா கவலை? கவலை இல்லைங்கிறதா கவலைன்ட்டேன். கவலை இல்லாமல் இருந்தால் கண்ணம். இன்னொன்று, எண்ணங்கள் நன்றாக இருந்தால் கண்ணங்கள் அழகாக இருக்கும். அது முகத்தை பாரு, மூஞ்சி வழி. அதெல்லாம் சில பேருடைய கண்ணங்கள் லட்சுமி கடாட்சம் மாதிரி இருக்கும், சிலருடைய கண்ணங்கள் அழுது வழிஞ்ச மாதிரி இருக்கும். யாரோ ஒரு பணக்காரரு கொஞ்சம் கொஞ்சமாக காசு போயிட்டே இருந்துச்சான், சோசியம் பார்க்க போயிட்டாராம். பணம் பூரா போகுது, நான் என்ன செய்ய? கவலைப்படாத, இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க. லட்சுமிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. லட்சுமின்னு கூப்பிடு. உனக்கு பணம் வந்துகிட்டே இருக்குன்னு ஜோதிக்காரன் சொல்லிட்டேன். சரி, நீ வேணும் பார்த்து ஒரு லட்சுமிங்கிற பொண்ணை கிளீன் பண்ணிட்டேன். மனம் வர ரெடியா இருக்கு, மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு, லட்சுமி வரல. இவன் எந்திரிச்சு போய் மணமகள் ரொம்ப போய், லட்சுமி முகூர்த்தத்துக்கு நேராச்சு வா. லட்சுமி இல்ல, மூதேவினா இருக்கிறேன். அப்ப அவனுடைய தலைவிதினா மாற்ற முடியாதுல்ல, விதியை மாற்றவே முடியாது. திருப்பதியில வெங்கடாசலபதி இருக்காருல்ல, வெங்கடாசலபதிக்கு ஒரு பக்தர் போறார். ஏழுமலை வாசா, சீனிவாசா, ஏன் சகலேன்ட்டாரு. அவனுக்கு என்னடா அது, என்னைய பார்த்து சகலைங்கிற, நான் எப்படி உனக்கு சகலையாவேன்னு இவரே மனங்க. ஆமா, நான் உனக்கு சகலனேன். நீ ஸ்ரீதேவி வச்சிருக்கீல்ல, பணக்காரனா வச்சிருக்கீல்ல, நான் மூதேவியா இருக்கான்ல, ஏட்ட ஒண்ணு இல்லை, அதனால கொடு, பணத்தை கொடுத்தா அது. அப்போ உரமும் முறை சொல்லி கூட அங்க என்ன செய்து எதுக்குமே விதியை மாற்ற முடியாது. வறுமையில வாடுகின்ற ஒருவன் வேப்ப மரத்துக்கு அடியில வந்து ஒரு மாரியம்மனை கும்பிட்டுக்கிட்டேன். என்னை கவனிக்க ஆள் இல்லையே, நான் என்ன செய்வேன்? தண்ணி கூட எனக்கு கிடைக்கும். உடனே நிலத்திலிருந்து குப்புன்னு தண்ணி வந்துச்சான். தண்ணி எடுத்து குடிச்சு, அப்பா குளிச்சாச்சு. பசிக்கிறே இல்லை, பசிக்கு உணவு வந்துச்சான். அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சானா, தண்ணியும் குடிச்சிட்டேன், உணவும் குடிச்சிட்டேன், தூக்கம் வருது. ஒரு கட்டில் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு கட்டில் வந்துருச்சு. கட்டில ஒரு மெத்தை போட்டா நல்லா இருக்குமே, மெத்தையும் வந்துருச்சு. மெத்தை வந்த விற்பாடு ஒரு வீடா இருந்தா நல்லா இருக்குமே, வீடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் காலை அமைக்க வர்றதுக்கு ஒரு மனைவி நல்லா இருக்கு, பெண்ணு வந்துருச்சு. இத்தனையும் வந்தவன அவன் என்ன, இத்தனையும் வந்துருச்சு, இது குட்டி சாத்தான் வேலையா இருக்குமோ? அந்த குட்டி சாத்தான் வந்துட்டு நம்மளை அடிச்சு போயிடும். குட்டி சாத்தான வந்து இவனை அடிச்சு கொண்டு விடுச்சு. இது வரைக்கும் நல்லதைத்தான் நினைச்சேன். கடைசியில் எதுக்கு
அவனுடைய எண்ணங்கள் மாறுபடுது. எண்ணங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. ராமபிரான் சீதாதேவிட்ட என்னைய பிடிச்சிருக்கான்னு கேட்டாராம். உடனே சீதை என்ன சொன்னா தெரியுமா, உங்களை பிடிக்கல, உங்களுடைய பேர் தான் பிடிச்சுங்க. எப்படி கேட்டான், ராம் ராம் தான் என்னை காப்பாத்துச்சு, அதனால உங்களுடைய நேம் தான் எனக்கு பிடிக்கும். அப்ப ராமா என்று சொன்னால் நமக்கு என்ன வரும், எல்லா செல்வங்களும். அதனால அந்த காலத்து தூங்குறோம்லன்னு அதுக்கு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, தயவு செய்து யாரும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வயற்கட்டிலையோ இதிலையோ படுக்கக்கூடாது. நல்ல அறையில் போய் கோரம்பாய் இருக்குல்ல, கோரம்பாயில் தலையில் இல்லாமல் படுத்தா எல்லா வலியும் போயிடும். அதுக்கு பழமொழி என்ன தெரியுமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசனை. இதுக்கு பிறகு என்ன, கழு தைக்க கற்பூர வாசனை. கழுனா கோரம்பாய், சீர்காழி பத்தமடையில் இருக்குல்ல, அதை தச்சிட்டோம்னா அதுல இருந்து சூட மாதிரி வாசம் வருமா, ஈ எறும்பு இதெல்லாம் போகாதான். அதுக்காக மாளுக அந்த கோரம்பாய். அதை காட்டில் பர்மாவில இருந்து ஒரு பாய் வரும் மத்தியில் தென்னோலை பாய், அதை கையை வச்சு பாருங்க, வலு 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 வலுன்னு. வளவுக்குள்ள 2 கதவையும் திறந்து போட்டு இந்த பாயை மட்டும் போட்டு படுத்தா ஏசியே வேண்டாம். சில இடத்துல ஏசியும் போட்டு ஃபேனும் போடுறாங்கல்ல, இந்த ஏசியும் போட்ட போது வேடிக்கை வந்து சொன்னாரு, அண்ணே மின்சாரம் இருக்குல்ல, மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் என்ன வேறுபாடுனாரு. உடனே வாரியா சொன்னார், இரண்டும் எப்போ சைக் பண்ணும்னு சொல்லவே முடியாது. சம்சாரமே கேட்குறா, ஏங்க தோஷத்துக்கு சந்தோஷத்துக்கு என்னங்க வேறுபாடு, நீயா கிணத்துக்குள்ள விழுந்தா சந்தோஷம், நான் பிடிச்சி தள்ள தோஷம் போ அப்படின்ட்டாங்க. அந்த கல்யாணம் பற்றிங்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு, அப்போ பெரியோர்கள் நிச்சயிக்கன்னா அந்த கல்யாணத்துக்கு பேர் என்ன, காதல் கல்யாணம். காதல் கல்யாணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்துக்கு பேர் என்ன, காதல் கல்யாணம். பொண்ணு மாப்பிள்ளையுமே கிணத்துக்குள்ள விழுகிறது. நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் பெற்றோரா பார்த்து தாழ்றது, முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ண உட்பட அவனுக்கு புத்தி வரணும்ல, அதுக்காகத்தான் நம்மளுக்கு வேறு வைத்தல் சொல்லுங்களா. இப்போ வேறு வைத்தல் ஒன்றும் கிடையாது, எல்லாமே காலங்கள் என்ன ஆயிடுச்சு, மாறி போயிடுச்சு. மாறின வருபாடு இந்த கண்ணாடி போட்டிருக்கோம்ல, ஒருத்தர் 3 கண்ணாடி வச்சிருந்தாரு டேபிளில். அண்ணே 3 கண்ணாடி எதுக்குங்க, ஒரு கண்ணாடியை எடுத்து போட்டாத்தான் மிச்சம் இருக்கிற 2 கண்ணாடி எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. அதனால எத்தனை கண்ணாடி வச்சிருக்கிறேன், 3 கண்ணாடி. கண்ணுக்கு அழகு என்ன, கண்ணுக்கு மை போடுறதா இல்லை, கண்ணுக்கு அழகு அருட்பார்வை. செவ்வாய் தோசை நீங்கணும்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டார், வெத்திலையே போடாம இரு. எப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கணுங்கிறதுக்கு ஒருத்தர், அட்டமியில் ஓதினால் ஆசானுக்கு ஆகாது, அட்டமியில் ஓதினால் ஆசானுக்கு ஆகாது, சிட்டருக்கு 14 தீதாகும், கெட்ட உபா வித்தைக்கு நாசம், வெய்ய பிரதமையில் பித்தரும் பேசார் பிழை. அப்படி அப்போதான் பள்ளிக்கூடத்தில் அவங்க செஞ்சோம். நவராத்திரி விழா வரும்போதில் வீட்டுக்கு வீடு போவோம், நல்ல சிவப்பால கொட்டால கருப்பட்டி பணியாரம் அதெல்லாம் வச்சுக்க. ஏன் கருப்பட்டி பணியாரம் கொடுத்தாங்க, ஏன் சீனியில் பணியாரம் சுட்டான்னா, கருப்பட்டி பணியாரம் சாப்பிடுவதால் நமக்கு என்னென்னா மஞ்சள் காமாலை வராது. சில மஞ்சள் காமாலைக்கு கருப்பட்டியத்தான் என்ன பண்ணுறாங்க, அப்படி மந்திரிச்சு நமக்கு தர்றாங்க, உன் வாயில கருப்பட்டியத்தான் அள்ளி போடணும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. அப்போ எல்லாமே நம்முடையது அறிவியல் பூர்வமாகவும் மற்றவர்கள் பூர்வமாக இருக்கிறது. யார் வீட்டில் அதிகமாக பச்சரிசி பயன்படுத்துவாங்க, ஐயர் வீட்டில் தான் பச்சரிசி பயன்படுத்தும். புதுசாக பச்சரிசி சாப்பிட்டோங்க 2 தடவை 3 தடவை 4 தடவை போக வேண்டி வந்துடும். ஐயர் வீடுகளில் பச்சரிசி. நம்ம வீட்டில் என்னது, புழுங்கரிசி. அதை காட்டில் மிகச்சிறந்த முறை என்ன தெரியுமா, கவுனி அரிசி சாப்பிட்டு கவனி அரிசி, கவுனி அரிசி அதை சாப்பிட்டு வரி. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட போகிறோம்ல, இன்னைக்கு சாப்பாடு தர்றது யாரு, நம்ம வலைய வட்டியை சேர்ந்த சிங்கார வடிவேல் அவங்க தானே. சிங்காரம்னா என்ன, அழகுன்னு அர்த்தம். வடினா வடிக்கப்பட்டது, அழகாக வடிக்கப்பட்ட வேலினே சிங்கார வடிவேல். முருகன் கையில் வேல் வச்சிருக்காருல, ஏன் வேல் வச்சிருக்காருங்க, வேலை இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு வேலை கொடுப்பதற்காக வேலை வச்சிருக்காராம். அப்ப வேலை வேண்டி வணங்குபவர்களுக்கு முருகப்பெருமான் வேலை வணங்குவார். வேலாயுதம்னு பேர் வைக்கிறோம்ல, எங்கேயாச்சும் வில்லாயுதம்னு பேர் வைக்கிறோமா, எங்கேயாச்சும் கதாயுதம்னு பேர் வைக்கிறோமா. அப்ப நம்மளுடைய முருகன் இன்னைக்கு சொல்ற போது தேதி எண்ணி பார்த்தா 15 வரும். 33 எனக்கு வயசு என்னன்னு ஒருத்தர் கேட்டார். இந்த தேதி 25 வருஷத்தை எடுத்துறணும். 30 இங்கிட்டு 3 சேர்த்தா 30 30 30 60 இதோட 20 80. எனக்கு வயசு
80னா அவரை சொன்னேன். இப்போனா 15, 5 6. 6 என்பது ஆறுமுகப் பெருமான். ஆறுமுகப் பெருமானை வணங்குகிற நகரத்தார் பெருமக்கள் யாரை வணங்குவார்கள்? முதல் ஆணைமுகனை வணங்குவார்கள். ஆணைமுகனை வணங்குகின்ற அந்த ஆணைமுகனின் பெயரை பெற்றிருக்கின்ற இந்த நாட்டரசன் கோட்டை சொந்த ஊராக இருந்தாலும் திருச்சுழியை மறவாமல் அருப்புக்கோட்டைக்கு என்னிடத்திலே ஒப்புதல் வாங்கி என்னை இங்கே வந்து நடைமுறை நகைச்சுவை என்னும் தலைப்பிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் வருகை தந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சியர் அத்தனை பேருக்கும் மீண்டும் திருச்சுழியில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்ற துணைமாலையம்மன் உடனவர் பூமிநாதரின் பொற்பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மணி நேரம் இந்த மடை திறந்த வெள்ளம் போல் நகைச்சுவையோடு நல்ல கருத்துக்களை வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று, இனிமேல் யாரும் சொந்தக்கார வீட்டுக்கு தெரிஞ்ச வீடுக்கெல்லாம் போனால் யாரும் மொய் பண்ணுவாங்க, உட்கார மாட்டோம். ஏன்னா ஐயா சொல்லிட்டாரு, குறைஞ்சதுன்னா நம்ம கையில் தான் போடணுட்டாரு. அதனால வந்து மொய் படம் போட யாருமே நீ வாங்க மாட்டாங்க. அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் அவர்கள் இப்போது அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டி கௌரவிக்கிறார்கள். ஒரு திருவடி பணிந்து வணங்குகின்றேன். பெருமைக்குரிய பெரியோர்களே, வணக்கம். உங்களை முதியோர் என்று சொல்ல நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் பெற்றோர்களை மதித்து அவர்கள் சொல் கேட்டு குடும்பம் நடத்தி பிள்ளைகள் பெற்று வளர்த்து ஆளாக்கி வியாபாரம் செய்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு புகழுடன் வாழும் பண்பாளர்கள். எனவே உங்களை பெரியோர்கள் என்றே சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் இப்போது பிள்ளைகளையும் மற்ற அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றேன். இந்த நம் சங்கத்தில் பல பயனுள்ள திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் புன்னகை மன்னன் வைரவன் அவர்களே, சுறுசுறுப்பாக ஒத்துழைக்கும் துணைத் தலைவர் சொக்கலிங்கம் அவர்களே, அவங்க இன்னைக்கு வரல. செய்வன திருந்தச் செய்யும் செயலாளர் சோமசுந்தரம் அவர்களே, சேர்ந்து வழிநடத்தும் இணைச் செயலாளர் வள்ளியப்பன் அவர்களே. இல்லை, இந்த விழாவை ஸ்பான்சர் செய்கிறதுக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே நான் என் பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், டீட்டெயில்ஸ் மேலே கொடுத்துருக்கேன். என் பையன் பேங்க்கில் வேலை பார்க்குற பையன். நானும் 2 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எந்த பேங்க்ல இருக்கீங்க? பேங்க் ஆஃப் இந்தியா. நீங்கள் எங்கே ஜாப்ல இருந்துட்டு இப்போ எங்கே இருக்கீங்க? சொல்லுங்கள். நான் வந்து தமிழ்நாடு குடிநீர் வழி அலுவலகத்தில் மேற்பார்வை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன். என் மனைவி இல்லை, அவங்க இல்லை. இப்போ நானும் என் பையனும் மட்டும்தான் வேலூரில் இருக்கேன். நான் வைரவன் கோயில் இவங்க வந்து அவங்க சன் வந்து வெள்ளூரில் ஒர்க் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க நீண்ட நாளாக இருக்காங்க. ரொம்ப அழகான பையன். யாராவது இருந்தால் நீங்கள் நல்லா சொல்லலாம். அண்ணன் மட்டும்தான். அதனால் பையனுக்கு சப்போர்ட்டடாக வெள்ளூரில் இருக்காங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை சொல்லுங்கள். இந்த பையனோட விவரம்லாம் மேலே இதில் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் வந்து 9443852304. 94 438 52 304. வேறு யாராவது பேச வேண்டும் என்றால் உங்கள் 2 பொன்னாடை நான் பேசுகிறேன். அது அவங்களுக்கு, அதாவது ஸ்பான்சர்ஸ் 2 பேருக்கும் வந்து பொன்னாடை போத்தின பிறகு ஜாயின்ட் செக்ரட்டரி பேசணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் யாராவது பேசணும்னா பேசலாம். இன்று மதிய உணவு வழங்கிய மலையப்பட்டி திரு கரு சிங்கார வடிவேல் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொருளாளர் இணைச் செயலாளர் அவர்கள் பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கிறார்கள்.
திரு நடராஜன் குப்பாஞ்செட்டி அவர்களுக்கு பொருளாளர்கள் பொன்னாளி ஒதுக்கி புரிந்த பெரியோர்கள் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். இப்போ அண்ணன்ட்ட நானே ஒரு வாய்ப்பு கேட்டு இப்போ பேசணும்னு சொல்லியிருந்தேன். அண்ணன் யாராவது பேசுகிறாங்கன்னு கேட்டாங்க. சென்ற மாதம் யோகா பெருமாள்னு ஒருத்தவங்க பேசுனாங்க. அவங்க பேசும்போது இந்த அக்குபஞ்சர் யோகா பற்றி நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது பண்ணாங்க. அது எல்லா யூடியூப்லேயும் அது ஒளிபரப்பப்பட்டது. எங்கள் ஊர்லேயும் அது பண்ணேன். எங்கள் ஊரில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில பேர் வயசானவங்க இந்த யூடியூப்பை பார்த்து அவங்க இந்த கிளாப் பண்ணது இந்த அக்குபஞ்சரில் பண்ணதுனால அவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளவும் இந்த மாதிரி ஒரு இது நடத்துகிறாங்க. நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இது நடத்துகிறாங்க. முதியோர் நலக்கம் விழாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணுறாங்க. அதனால் மிக்க நன்றி எங்கள் இதுக்கு நிர்வாகத்துக்கு மற்றும் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால சொல்கிறேன். அந்த இது பெருமைமிகு நகை மாமணி உயர்திரு கணேசன் அவர்களை நான் சிறுவயதிலிருந்து அறிவேன். எல்லோரும் ஒன்றா தான் பிளாட்டர்ஸ்கோட்டையில் ஒன்றா படித்தோம். இது பண்ணால் அவங்க ரொம்ப நல்லா அந்த காலத்திலே நல்லா பேசுவாங்க, படிப்பாங்க. அவங்க தமிழ் மட்டும் படிக்கலை, கணக்கு ரொம்ப படிச்சிருக்காங்க. அதனால தான் 13+13 ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளவெல்லாம் சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி அவங்க தலைவருக்கு என்ன சொல்லலாம், செக்ரட்டரிக்கு என்ன சொல்லலாம்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உயர்திரு கணேசன் அவர்கள் நன்றாக சொன்னார்கள். ரெண்டாவது நமக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொன்னாங்க. நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்னது எடுத்துக்காட்டா இப்படி வந்தால் இப்படி இருக்கணும், இந்த ப்ளஸ் போட்டால் அந்த ப்ளஸ் இருக்கணும், இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்னு நல்லா சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, பெரியவங்க தான். அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி முதியோர்னே சொல்லக்கூடாது, பெரியவங்க நிறைய சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு பிள்ளைங்க கையில் கொடுத்துடாதீங்க. பிள்ளைங்க எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க, அப்பாட்ட எவ்வளோ இருக்குது பேங்க், நம்மளை தெரியாமையே பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம செட்டிய வீட்டில் தான் பொம்பளை பிள்ளைனாலும் இருந்தாலும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை கொடுத்து தான் அதுகளை கரை ஏற்றணும். அதோடு நிறுத்த வேண்டியதுதான். அதுகளுக்கு மேலே கொடுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு கடைசி காலத்தில் திருப்பி எந்த பிள்ளையுமே வராது. எந்த பிள்ளையுமே அக்கா தங்கச்சியை காட்டும், தங்கச்சி அண்ணனை காட்டும், உதவிக்கு வரமாட்டாங்க. அது நல்ல அறிவுரை சொன்னாங்க. அப்புறம் நம்ம வீடுகளில் ஆச்சி மாறுக சூப்பு வைக்கிறது இல்லை, அது வைக்கிறது நீங்கள் வாங்கிட்டு கொடுத்தா நாங்கள் வைக்கவா மாட்டோங்கிறோம். நல்ல காய்கறி நல்ல இது இதனுடைய சிறப்புமிக்க நிர்வாகத்தின் தலைவர் வைரவண்ணன் அவர்களே, செயலாளர் சோமசுந்தரன் அவர்களே, பொருளாளர் லட்சுமணன் அவர்களே, இணைச் செயலாளர் வள்ளியப்பன் அவர்களே, நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, அனைவருக்கும் வணக்கம். 2-3 பாயிண்ட் அவங்க சொன்னதுக்கு சொல்லிடுறேன். இங்கே அண்ணன் சொன்னாங்க, அதாவது ஒன்றும் வீட்டில் அவங்க சூப் வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அவங்களுடைய அனுபவம் எப்படியோ தெரியல. எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் நான் பிறந்ததுலேருந்தே ஆரம்பத்தில் எங்கள் நான் தாயார்கிட்ட இருந்தாலும் என்னை வளர்த்ததெல்லாம் அப்பத்தாதான் கடைசி வரைக்கும் அப்படி பார்த்துக்கினாங்க. அவங்க வயசான காலத்திலோட தம்பி சாப்பிட்டியான்னா அதுன்னு இதுனோ நமக்கு எப்படி பக்குவமாக இப்போ எங்கள் ஆட்சி என் மனைவி அப்படி என்னை பார்த்துக்கிறாங்க. சிங்கப்பூருக்கு போனால் என் மக பார்த்துக்கிறா அப்படி. ஆனால் நம்மளோட செட்டியை வீட்டை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அது நம்ம தாயாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த நாச்சியப்பா அவங்க மனைவி வந்திருக்காங்க. அவங்க நாச்சியப்பண்ணை இருக்கும்போது எங்கிட்ட கடைசியாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என் மகன்லாம் கூப்பிட்றேன் அப்பா, பட் இருந்தாலும் எனக்கு போக பிரியமில்லை, என் மகன் அமெரிக்காவில் இருக்கா, கூப்பிட்றா, இங்கே ஏன்பா வட்டி தொழிலெலாம் பார்க்குறியோ, அமெரிக்காவில் என்னோட இருங்களேன்னு சொல்லி அப்போ எனக்கு தலையை கூட பிடிச்சி விடுவா அப்படின்னு சொல்லி மகளை சொல்லுவார். அந்த மாதிரி எந்த வீட்லேயும் இந்த செட்டிய வீட்டில் பையங்களை விட பொம்பளை பிள்ளைங்க அப்பச்சி ஆத்தா மேலே அவ்வளோ பிரியமாக இருக்காங்க. அதனால் நம்ம செட்டிய வீட்டு ஆட்சியை மாதிரியெல்லாம் பார்க்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது. அண்ணன் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம ஆட்சியை அவ்வளவு சிறப்பாக அந்த கட்டுச்சிட்டாக கொண்டு போகிறதுங்கிறது செட்டிய வீட்டில் ஆட்சியில் தான். இப்போ எங்கள் வீட்டிலலாம் என் பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணோம். நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை, நான் எசபடி மாநிலத்தில் கையெழுத்து போட்டேன். எல்லா வேலையும் எங்கள் ஆட்சி மற்றவங்க தான் பார்த்தாங்க.
நான் சும்மா இன்விடேஷன் கொடுத்துட்டு விஐபிகளை கூப்பிடுறது அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க தான் அவ்வளோ பார்த்தாங்க. அதனால் நம்ம செட்டியோட ஆட்சிகளுடைய எப்போவுமே நம்ம நான் ரொம்ப இதுங்கிறது அவங்க பொறுப்போடு அவ்வளோ பண்ணுவாங்க. இன்னொன்று நம்ம சுந்தர மகாலிங்கன்னு சொன்னாங்க, அதாவது பையங்கள் பொண்ணு இதெல்லாம் கல்யாணங்கள் வேறு ஜாதியில் பண்ணிக்கலாம்னு. பட் அது நம்மளுடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் அது உகந்ததல்ல. அது எனக்கு அது அவ்வளவு இது இல்லை. ஏன்னா நம்ம பாரம்பரியமிக்க சமூகம் இந்த சமூகம். இந்த மாதிரி ஒரு சமூகம் நீங்கள் எந்த ஊர்லையும் நீங்கள் எந்த நாட்டில் அவருடைய நிர்வாக குழுவினர் அனைத்து பேர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதனை மன்னர்களாக பல சாதனைகள் புரிந்த இந்த பருவத்து நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் உரித்தாகுக. இன்று இப்பொழுது ஆட்சி அண்ணன் அவர்கள் எல்லாம் பேசினார்கள். எல்லா பிள்ளைகளும் அப்படி இல்லை என்று சொல்லலாம். சில பிள்ளைகள் இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல, அதாவது பெற்றோரை கவனிக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அதே வகையில் பேரன் பேத்திகள் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பெரியோர்கள் என்று சொல்கின்ற நம்ம ஆயா ஐயா அவர்களை ஒரு மாதம் ஒரு முறை இருமுறை போனில் பேச சொன்னால் ஒரு ஆசையாக ஆர்வமாக இருக்கும். உறவுகளையும் விட்டு துறந்து விட்டு நாம் இருக்கிறோம், தனிமைதான், பெரியோர்கள் என்று இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் தான் நாம் பார்த்து கொள்கிறோம். எவ்வளிய பிள்ளைகள் வருவதும் அரிதாக இருக்கிறது. வெளிநாட்டுக்கு செல்வதை குறைத்து கொள்ளலாம் என்றால் இந்த டாலருக்கும் நான் சொல்வது மீட்டிங்களில் நீங்கள் கரன்சியும் கம்ப்யூட்டருமாக வாழ நினைக்கிறீர்கள், சாப்பாடை ருசிக்கவில்லை, வாழ்க்கையை ரசிக்கவில்லை. இந்த விழாவை மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் நடத்தி கொண்டிருக்கும் நகரத்தார் சங்கத்தினருக்கும் எனது முதற்கண் வணக்கம். அவர்கள் உடல் நலனை பேணுவதை விட இப்போ மனநலனுக்காகத்தான் இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். நிச்சயமாக பெரியோர்களுக்கு மனநலன் தான் வேண்டியதாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா உடல் நலன் அவங்களே பார்த்துக்கக்கூடிய திறமையோடு தான் இருந்திருக்காங்க இத்தனை காலமாக. இதில் நம்ம இந்த சொக்கலிங்க அவங்க வரலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முதுநிலை தலைவர், அவங்க முதுநிலை துணைத் தலைவராக இருக்கிறவங்க. அவங்க தினமும் இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களாக போடுகிறார்கள். அதிலிருந்து ராபின் சர்மா அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புத்தகம், அதிலிருந்து ஒரு 10 கருத்துக்களை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் வயதாகி கொண்டிருக்கிற காரணத்தால் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த இடத்தில். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை துணைத் தலைவர் அவர்களைத்தான் சேரும். அந்த இதை படித்ததுனால தான் நான் இதை எடுத்து வச்சுருந்தேன். என்றைக்காவது சொல்லணும் இந்த இதில் விழாவில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி வாய்ப்பளித்த நகரத்தார் சங்கத்தினருக்கு எனது நன்றி. வாங்கிருங்க. அவங்க அந்த பை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் தொலைபேசி எல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. விட்டு போச்சுன்னா அவங்க அண்ணன்ட்ட வாங்கிட்டு போது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த பை ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க, அதில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போது நன்றி உரை அவர்கள், பொருளாளர் அவர்கள் அடுத்த வாரம் கொடுக்குற அந்த இந்த வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் மதிய வணக்கம். அன்னை மீனாட்சி அருள் புரியட்டும். இங்கு மேடையில் வீற்றிருக்கும் என்னுடைய நிர்வாகத்தினர் தலைவர் வைரவன் அவர்கள், செயலாளர் சோமசுந்தரம் அவர்கள், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வள்ளியப்பன் அவர்கள், அனைத்து நிர்வாகங்களும் இந்த முதியோர் நலன் காக்கும் விழாவை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். திரு கணேசன் அவர்கள் முதலாக இந்த முதியோர் நலன் காக்கும் விழாவை ஆரம்பித்து வைத்தவர். மடை திறந்த வெள்ளம் போல் அருமையாக பேசி நகைச்சுவை நிலைநாட்டி உட்கார்ந்திருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சிறப்பாக வந்திருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் பொறுமையாக இந்த பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு மதிய உணவு வழங்கும் மலையப்பட்டி திரு சிங்கார வடிவேல் அவர்கள், திரு நடராஜன் குப்பஞ்செட்டியார் அவர்கள், காளையார்மங்கலம், இவர்கள் மதிய உணவு ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு விட்டு செல்லலாம். நன்றி, வணக்கம். சாம்பார் வேணுமா? சாம்பார்
சம்பாதி